Dear students, நம்ம இப்போ ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷனோட யூனிட் 1 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் மென் பை ப்ராசஸ் பிளானிங்? ஸோ ப்ராசஸ் பிளானிங் நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ண மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் மெத்தடை வச்சு எப்படியா ஹவு எ ப்ராடக்ட் கேன் பி மேனுஃபேக்சர்ட் எக்கனாமிக்கலி அண்ட் காம்படிட்டிவ்லி. அப்போ இது பண்ணுறப்ப நமக்கு ப்ராசஸ் பிளானிங் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ், அனலைஸ், டிட்டர்மைன், select, calculate, select, cost estimate, document and communicateங்கிற process பார்த்துருக்கோம். So it consists of devising, selecting and specifying a process, machine tools and other equipment to convert raw material into finished product as well as assembled product. இதுதான் process planning ஓட definition. Okay. Now what are the factors of affecting process planning? So availability of machine, delivery time or delivery date, quantity to be produced and quality standards. இதுதான் what are all the factors affecting process planning. Okay, third question, what are the reasons for process documentation? எதுக்காக நம்ம process documentation பண்ணணும்? To have a record, நம்ம ஒரு என்னென்ன செஞ்சுருக்கோம், நம்ம ஃப்யூச்சர் பிளான் என்ன, நம்ம சிமிலர் டிசைன் இது மாதிரி வேணும் அப்படின்னா நமக்கு அது ஒரு டாக்குமெண்ட் இருக்கணும். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம இதே மாதிரி ஜாப் வந்தால் அதுக்கு கோட் பண்ணணும், காஸ்ட் எஸ்டிமேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு நமக்கு இது டாக்குமெண்டேஷன் வேணும். டு ஆக்ட் ஆஸ் அ வெஹிக்கிள் ஃபார் கம்யூனிகேஷன். ஸோ இன்றைக்கி ஒருத்தர் இருப்பார், நாளைக்கு ஒருத்தர் இருப்பார், அப்போ அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கணுங்கிறக்காக தான் நமக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின், ஸ்டேட் த ஜென்ரல் அப்ரோச்சஸ் டு ப்ராசஸ் பிளானிங். அதில் என்ன இருக்கும், மேனுவல் ப்ராசஸ் பிளானிங், கம்ப்யூட்டர் அசிஸ்டட் ப்ராசஸ் பிளானிங் அப்படிங்கிறது 2 டைப்பு இருக்குது. அதை கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் ப்ராசஸ் பிளானிங் தான் சிஏபிபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, வாட் இஸ் சிஏபிபி அப்படிங்கிற கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின், வாட் இஸ் சிஏபிபி? ஸோ நமக்கு மேஜராக என்ன தெரியும், சிஏபிபியில் 2 டைப்பில் நம்ம ப்ராசஸ் பிளானிங் பண்ணுவோம். ஒன்று வேரியண்ட் அப்ரோச், இன்னொன்று ஜென்ரேட்டிவ் அப்ரோச். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேரியண்ட் அப்ரோச்னால் என்னென்னா பில்டிங் பிளாக்ஸ் வச்சு ஆல்ரெடி ஒரு ப்ராடக்டோட ஷேப்ஸ் அதோட பேசிக் ஷேப்ஸ் இருக்கும், அதை லைப்ரரியிலேருந்து ரிட்ரீவ் பண்ணி ஒரு ப்ராடக்டாக ஃபைனல் ப்ராடக்டாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் வேரியண்ட் அப்ரோச். அதே இது ஜென்ரேட்டிவ் அப்ரோச்னால் என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும், நம்ம ஒவ்வொரு லைனையும் நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஈக்குவேஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், கர்வுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், எலிப்ஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ அதில் பார்ட் ஆஃப் த கர்வாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம ப்ராடக்ட் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அது மேத்தமெட்டிக்கலி ஜென்ரேட்டட் கர்வ்ஸாக இருந்து நம்ம அந்த ப்ராடக்டை நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, ஜென்ரேட்டிவ் அப்ரோச்சுன்னு சொல்கிறது தான் இந்த கேப்போட 2 கேட்டகரி. சரியா? அடுத்து, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் கேப்? எதுக்காக நம்ம இந்த கேப்க்கு போகிறோம்? மேனுவல் அப்படின்னாலே அது லாங் டைம் எடுக்கும். ஸோ அது கேப் கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் ப்ராசஸ் பிளானிங் போனோம்னா இட் கேன் ஜென்ரேட் கன்சிஸ்டன்ட் பிளான்ஸ். நம்ம எத்தனை தடவை ஜென்ரேட் பண்ணாலும் ஒரே மாதிரி வரும். நியூ காம்பனன்ட்ஸ் கேன் பி பிளான்ட் ஈஸிலி ஆஸ் எக்ஸிஸ்டிங் காம்பனன்ட்ஸ். நியூ காம்பனன்ட்ஸ் போகிறோம் அப்படின்னா பழைய காம்பனண்ட்லேருந்து ஏதாவது சிமிலாரிட்டி இருக்கான்னு பார்த்து நம்ம அதிலேருந்து எடுத்துக்குவோம். It has high potential for integrating with an automated manufacturing facility. ஸோ நம்ம இங்கேருந்து கேட் ட்ராயிங்கை அனுப்ப முடியும், இங்கேருந்து டேட்டா ஃபைலை அனுப்ப முடியும். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது நம்ம சிஏபிபி போனால். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், 7th கொஸ்டின். ஸோ வாட் ஆர் த ப்ராசஸ் பிளானிங் மெத்தட்ஸ்? ஸோ நம்ம ப்ராசஸ் பிளானிங் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது, மேனுவல் ப்ராசஸ் பிளானிங், கம்ப்யூட்டர் அசிஸ்டட் ப்ராசஸ் பிளானிங், அதில் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் இருக்குது, ஒர்க் புக் அப்ரோச் இருக்குது. சரியா? ட்ரெடிஷ்னல் அப்ரோச்னால் நான் ஏற்கனவே செஞ்சதை வச்சு எடுக்கிறது, ஒர்க் புக்னால் டேட்டா புக் மாதிரி அவைலபிலிட்டி இருக்கும் இல்லையா, அதை பார்த்து எடுக்கிறது ட்ரெடிஷ்னல் மேனுவல் புக் ப்ராசஸ் பிளானிங் சொல்கிறோம். கம்ப்யூட்டர் அசிஸ்டட் ப்ராசஸ் பிளானிங் என்னது, வேரியண்ட் அப்ரோச், ஜென்ரேட்டிவ் அப்ரோச். வேரியண்ட் அப்ரோச்சுங்கிறது சாலிட் ப்ரிமிட்டிவ்ஸ்லேருந்து எடுத்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணால் அதுக்கு பேர் வேரியண்ட் அப்ரோச். அதே இது ஜென்ரேட்டிவ், புதுசாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு லைனையும் நம்ம ஜென்ரேட் பண்ணணும், ஒவ்வொரு சர்ஃபேஸையும் நம்ம ஜென்ரேட் பண்ணோம்னா மேத்தமெட்டிக்கலி ஜென்ரேட் பண்ணோம்னா அதுக்கு பேர் ஜென்ரேட்டிவ் அப்ரோச்.
சரியா? அடுத்து 8th question. What are the factors affecting tooling selection? There are 3 basic factors. என்னென்ன ஃபேக்டர்ஸு? டூல் மெட்டீரியல், என்னென்ன மெட்டீரியல், ஹெச்எஸ்ஆர் இருக்கலாம், டங்ஸ்டன் கார்பைடாக இருக்கலாம். ஸோ என்ன மெட்டீரியல்னாலும் நம்ம இருக்கலாம். டூல் ஜாமெட்ரி, ஜாமெட்ரினா ஷேப்பு, அதோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குங்கிறது தான் டூல் ஜாமெட்ரி. யூஸ் ஆஃப் கட்டிங் ஃப்ளூயிட்ஸ், கட்டிங் ஃப்ளூயிட்ஸுங்கிறது என்ன? நம்ம என்னென்ன ஃப்ளூயிட்ஸ் வந்து கூலண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம், அதுதான் நமக்கு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி டூலிங் செலெக்ஷன். சரியா? அடுத்து கொஸ்டின், ஸ்டேட் த பேராமீட்டர்ஸ் கன்சிடர் ஃபார் மெட்டீரியல் செலெக்ஷன். நமக்கு இந்த மெட்டீரியல் செலெக்ஷன் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஸோ மெட்டீரியல்ஸுங்கிறது மெட்டல்ஸ் இருக்கலாம், பிளாஸ்டிக்ஸ் இருக்கலாம், செராமிக்ஸ் இருக்கலாம், காம்போசிட்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மெட்டீரியல்ஸோட பேராமீட்டர்ஸ் என்னென்னா, ஃபங்க்ஷனலாக எப்படி ரெக்குயர்மெண்ட் இருக்கும், ரிலையபிலிட்டி, அதோட ரிலையபிலிட்டி எப்படி இருக்கும், சர்வீஸ் லைஃப் எவ்வளோ இருக்கும், அதான் டியூரபிலிட்டி. நமக்கு லைஃபுங்கிறது டியூரபிலிட்டி. ஆஸ்தட்டிக்ஸ் எப்படி இருக்கும், அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும். ஆஸ்தட்டிக்ஸ்னால் ஒரு மாதிரி நல்ல வலுவலுன்னு இருக்கா, சொரசரன்னு இருக்கணுமா, இல்லாட்டி கர்வ்லாம் எட்ஜஸ்லாம் பண்ணியிருக்குமா, அதெல்லாம் ஆஸ்தட்டிக்ஸ். ஒரு லுக்கு இல்லையா, அது அப்பியரன்ஸ். என்விரான்மெண்டல் ஃபேக்டர், எந்த இது நம்ம பண்ணாலும் என்விரான்மெண்டலில் பொல்யூஷன் இல்லாமல் பண்ணணுங்கிறது தான் நம்மளோட மெட்டீரியல் செலெக்ஷனோட இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. அடுத்து லிஸ்ட் த டாக்குமெண்ட்ஸ் இன்வால்வ் இன் ப்ராசஸ் பிளானிங். என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா, அதில் ரூட்டிங் ஷீட்ஸ் இருக்கும், அதில் ஆப்ரேஷன் லிஸ்ட் இருக்கும். நமக்கு ரூட்டிங் ஷீட்னால் என்ன? அந்த ரூட்டிங் ஷீட்டுங்கிறது எப்பயுமே என்ன இருக்கும்? பார்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும், ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் அதில் இருக்கும், ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் இருக்கும், ஆப்ரேஷன் சீக்வன்ஸ் இருக்கும், என்ன மெஷினில் அந்த சீக்வன்ஸ் பண்ண போகிறோங்கிறது இருக்கும், ஸ்டாண்டர்ட் செட்டப் டைம் இருக்கும், சைக்கிள் டைம் இருக்கும். செட்டப் டைம்ங்கிறது ஜாப் லோடிங் டைமாக இருக்கலாம், டூல் லோடிங் டைமாக இருக்கலாம். சைக்கிள் டைம்ங்கிறது ஆர்டர் கொடுத்ததுலேருந்து நம்ம ப்ராடக்ட் ரீச் ஆகிற கஸ்டமர் ரீச் ஆகிற வரைக்கும் டைம் எடுத்துக்கிற டைம் தான் சைக்கிள் டைம். அப்படிங்கிறது இல்லை, மேனுஃபேக்சரிங்க்கு சைக்கிள் டைம் வேறு. லீட் டைம்னா அது ஆர்டர் கொடுத்ததுலேருந்து எண்டு வரைக்கும் போகிறது தான் லீட் டைம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் இன் ப்ராசஸ் பிளானிங்கில் என்னென்னலாம் டாக்குமெண்ட் இருக்கும் அப்படின்னா, ரூட் ஷீட்டு, ஆப்ரேஷன் ஷீட். ரூட் ஷீட்டில் ப்ராடக்ட், திருப்பி சொல்கிறேன், ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும், ப்ராடக்டோட நேம் இருக்கும், ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் இருக்கும், என்ன அடுத்து ஆப்ரேஷன் சீக்வன்ஸ் இருக்கும், மெஷின் இருக்கும், ஸ்டாண்டர்ட் செட்டப் டைம் இருக்கும், சைக்கிள் டைம் இருக்கும், லீட் டைம் இருக்கும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் 2 மார்க் ஃபார் ஃபஸ்ட் யூனிட். ஓகேயா? நான் இதோட மெட்டீரியலை உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன்.